ஒன்று சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை வசனங்கள். 19 முதல் from 19 to 21. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் த ப்ராஃபட் வேதத்தின் மிக முக்கிய தலைவர்களில் சாமுவேலும் ஒருவர். வேத புத்தகங்களில் யோசுவா, ரூத், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு போன்ற தனிப்பட்ட நபர்களின் பெயர்களில் சாமுவேலின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது ஒரு முழு புத்தகத்தில். சாமுவேலுக்கென்று பல சிறப்பு அம்சங்கள் அவருக்கென்று உண்டு. சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேலை போல மிக முக்கியமான ஒரு யூத இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் ஆச்சரியமானவர்களாய் எழுப்பப்பட்டவர்கள் மிக குறைவே. சாமுவேலை போல அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் வந்தவர்கள் குறைவு. சாமுவேல் பழைய ஏற்பாட்டின் மிக முக்கிய ஒரு பிரபலமான முகமாய் இருந்தார். He was the popular figure in the whole testament. சாமுவேல் என்றால் தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன் என்று பொருள். சாமுவேல் எந்த நிலையில், எப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வளர்ந்தார் என்பதுதான் இன்று நான் உங்களோடு கூட சுருக்கமாய் சொல்லுகிற செய்தியாகும். வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அந்த அளவிற்கு இந்த வசனம் சாமுவேல் வாழ்க்கையிலே மிக முக்கியமானதாக இருந்தது. சாமுவேல் பிறக்கும் பொழுதே ஒரு நசரேய பொருத்தனையில் பிறந்தவர். 1 சாமுவேல் 1:11-12 வாசித்தால், அவருடைய தாய் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தால் அவன் வாழ்நாளெல்லாம் அவன் தலையிலே சவரன் கத்தி படாதபடிக்கு வளர்ப்பேன் என்ற பொருத்தனை பண்ணினாள். ஆகவே சாலமோன் பிறந்ததிலிருந்து நசரேய விரதத்தால் வளர்க்கப்பட்டவர். Samuel was the last judge in Israel history. அப்போஸ்தலர் 13:20 அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3:24 வாசித்தால், Samuel was the first popular prophet என்று வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது. பிரபலமான தீர்க்கதரிசிகள் எழும்பின காலத்தில் சாமுவேல் தான் மிக பிரபலமானவராய் இருந்த முக்கியமானவர். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 3:1 வாசித்தாலும் 2 நாளாகவும் 35:18 வாசித்தாலும், சாமுவேல் was the best high priest in Israel history. சாமுவேல் பிரதான ஆசாரியர்களிலே மிக சிறந்த பிரதான ஆசாரியன் என்று வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது. 3 ஊழியங்களையும் சேர்த்து செய்த ஒரு முக்கியமான தலைவர். ஒரு பக்கம் அவர் இஸ்ரவேலின் கடைசி நியாயாதிபதியாய் இருந்தார். மறுபக்கம் அவர் இஸ்ரவேலின் சிறந்த தீர்க்கதரிசியாய் இருந்தார். இன்னொரு பக்கம் அவர் இஸ்ரவேலின் மிக முக்கியமான ஆசாரியனாய் இருந்தார். 3 காரியங்களிலும் சாமுவேல் வளர்ந்தார். என் கவனத்தை திருப்பியது, சாமுவேல் வளர்ந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி உதவி செய்தது? அவருடைய வாழ்க்கையிலே சாமுவேலுக்கு என்ன நடந்தது என்பதை தான். இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட சாமுவேலுக்கு இன்னும் பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது.
சாமுவேல் தன்னுடைய பெயரிலேயே ஒரு புத்தகம் இருக்கிறது. அவர் பெயரிலேயே சாமுவேல் என்ற 2 புத்தகம் நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் சாமுவேல் எவ்வளவு முக்கியமானவர் பாருங்கள். அது மட்டுமல்ல, he was the only ghost spoke after death. இறந்த பிறகு ஆவியிலே வந்து பேசிய ஒரே மனிதன் வேதத்திலே சாமுவேல் மட்டும்தான். 1 சாமுவேல் 28:7 வசனங்களை வாசித்தால் அங்கே இறந்த பிறகும் சாமுவேல் வந்து பேசியதை வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. இதைவிட முக்கியமான சிறப்பு சாமுவேலுக்கு உண்டு. அவன் ஒரு பெரிய நியாயாதிபதியாயிருந்த ஏலிக்கு கீழே வளர்ந்தவன் மட்டுமல்ல, அவன் பெரிய ராஜாக்களுக்கு அபிஷேகத்தை செய்தவன். சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா, தாவீது இஸ்ரவேலின் 2ஆம் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவையும் அபிஷேகித்த பெருமை சாமுவேலுக்கு உண்டு. 2ஆம் ராஜாவான தாவீதை தெரிந்தெடுத்து அபிஷேகித்த பெருமையும் சிறப்பும் சாமுவேலுக்கு உண்டு. அவ்வளவு சிறப்புக்குரியவர். இவரை பற்றி வேதம் 1 சாமுவேல் புத்தகம் முழுவதிலும் அதிகமான இடங்களிலே சொல்லி இருக்கிறது. முதல் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் சாமுவேலை பற்றி பல இடங்களிலே வாசிக்கலாம், ஒரு 4 அதிகாரங்கள் தவிர்த்து. இந்த 1 சாமுவேலுக்கு பிறகு சாமுவேலை பற்றி 3 இடங்களில் வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 99:6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பெரிய தலைவர்களின் மத்தியில சாமுவேல் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. மோசே, ஆரோன், சாமுவேல். இவங்க 3 பேருமே தேவனை நோக்கி கூப்பிட்டா தேவன் மறு உத்தரவு அருளச் செய்வார் அப்படின்ற ஒரு சிறப்புக்குரிய இடத்துல சாமுவேல் இருந்தாரு. எரேமியா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தா, மோசேயும் சாமுவேலும் வந்து என்னிடத்துல கெஞ்சினாலும் என்னுடைய மனம் அவர்களுக்கு இறங்காது அப்படி என்று தேவன் சொல்லி இருக்கிறார். விசுவாச வீரர்கள் பட்டியலிலே புதிய ஏற்பாட்டிலே 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் எபிரேயர் 11:32 இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்று அந்த ஆக்கியோன் ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் என்ன சொல்லுவேன், நான் மேலும் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் இவர்களை பற்றியெல்லாம் சொல்வதற்கு காலம் போதாது என்றார். விசுவாச வீரர்களின் பட்டியலிலும் சாமுவேல் இடம் பெற்றிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு இவருக்கு இருக்கிறதே, இவ்வளவு பெரிய சரித்திரத்திற்கு இவர் பொறுப்பானவராய் இருக்கிறாரே. இவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் மிக சோகமான காரியங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத தோல்விகளின் மத்தியில் சாமுவேல் வளர்ந்தார். growing better in the bad time. நேரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, சுற்றுப்புறத்தில் இருக்கிற எதுவுமே சாதகமா இல்லை. இந்த சூழ்நிலையில எப்படி நல்லா வளர்றது, நல்லா இருக்கிறது என்பதுதான் சாமுவேல் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். சாமுவேல மிக பிரபலமானவரா வேதம் சொல்லுது. பிரபலமான தீர்க்கதரிசியா பார்க்கிறோம், பிரபலமான நியாயாதிபதியா பார்க்கிறோம், பிரபலமான ஆசாரியனா பார்க்கிறோம். ஆனால் அவர் வளர்ந்த சூழல் இருக்கிறதே, அவர் வாழ்க்கையின் சூழல், அது மிக மோசமும் சோகமும் கண்ணீரும் வெறுமையும் விரக்தியும் நிறைந்த சூழலாய் இருந்தது. திரும்பவும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் வளர்ந்து பெருகி பிரபலமா இருந்தான், ஆனால் அவனுக்கு பின்னால் இருந்த வாழ்க்கை முறை இருக்கிறது, அது மிகவும் சோகமும் தோல்வியிலாலும் நிரம்பி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இவரை கவனித்தால் நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவருக்குள் வளருவது எப்படி என்பதற்கு உதாரணமாக இருக்கும். உங்க சூழல் கூட அப்படி இருக்கலாம்.
நீங்க பார்க்கிறதுக்கு வெளியே சொல்ல முடியாத, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சோகம், கவலை, வேதனை, இழப்பு, தோல்விகள், வருத்தம், கண்ணீர், காயம், வறுமை, கஷ்டம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னாலே உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது. வெளியே சொல்ல முடியல. இந்த சூழல்ல எப்படி ஆண்டவருக்காக நிற்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எப்படி நிற்க முடியும்? ரொம்ப பேர் சொல்லி இருக்கிறோம்ல, வேற யாரா இருந்தா இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, நானாருக்கு போய் தாங்கிக்கிறேன். எனக்கு நடந்தது யாருக்குன்னா நடந்திருந்தா உயிரோடவே இருந்திருக்க மாட்டான், நானாருக்கு போய் இவ்வளவு சகிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். பிரதர், சிஸ்டர், பிரபலமான ஒரு தலைவன், பிரபலமான ஒரு தீர்க்கன், பிரபலமான ஒரு ஊழியன், பிரபலமா இருந்தவன், வாழ்க்கையில் இருந்த வருத்தங்களும் தோல்விகளும் பல. அப்படிப்பட்ட வருத்தங்களும் தோல்விகளும் இருந்த ஒரு சூழலில் ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக நின்றான், வளர்ந்தான், தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் கர்த்தருக்காகவே வாழ்ந்து, கர்த்தருக்காகவே நடந்து, தன் வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். இதுதான் இன்று உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம். உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து எப்படி நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க முடியும்? உங்களுடைய இந்த கெட்ட, பெட்டர், worst சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி இயேசுவுக்காக விசுவாசத்தை காத்துக்கொண்டு நிற்க முடியும்? Failures are not final. Your failures are not final. உன்னுடைய தோல்விகள் முடிவானது அல்ல, இறுதியானது அல்ல. எப்படி? இந்த சாமுவேல் வாழ்க்கையில் நடந்த அந்த இழப்புகளின் மத்தியில் எப்படி அவர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து நின்றார். 7 காரியங்களை அவர் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எதையெல்லாம் சாமுவேல் இழந்தார், அப்படிப்பட்ட சூழலில் எப்படியெல்லாம் ஆண்டவருக்காய் நின்றார், எதையெல்லாம் சாமுவேல் வாழும் பொழுது அவருக்கு வருத்தத்தையும் தோல்வியையும் மன கசப்பையும் உண்டாக்கியது, அப்படிப்பட்ட சூழலில் சாமுவேல் எப்படி ஆண்டவருக்காக நின்றார் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சாமுவேல் வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்ல போகிற காரியம். கவனியுங்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரலாம், அதுல இருந்து திரும்ப எழும்பலாம். ஒரு இடத்துல கடன் படலாம், அடிச்சிட்டு திரும்ப எழும்பலாம். ஒரு இடத்துல ஒரு இழப்பு வரலாம், ஒரு மரணம் வரலாம், ஒரு வியாதி வரலாம், அதுல கஷ்டப்பட்டு திரும்ப எழும்பலாம். ஒரு முறை நடக்கும், திரும்ப எழும்பி வரலாம். ஆனால் தன் வாழ்நாள் எல்லாம் ஒன் ஆஃப்டர் ஒன், இழப்புக்கு பின்னால் இழப்பு, இழப்புக்கு பின்னால் இழப்பு, இழப்புக்கு பின்னால் இழப்பு, வெவ்வேறு வகையான இழப்பு. அவைகளை தாங்கிக் கொண்டு எப்படி ஒரு விசுவாசி ஆண்டவருக்குள் உறுதியாய் நிற்க முடியும்? சாமுவேலுடைய வாழ்க்கை நமக்கு 7 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. லெசன் நம்பர் 1. எதையெல்லாம் சாமுவேல் இழந்தார், அவைகளை எப்படி அவர் தன்னை தேற்றிக் கொண்டார், அவைகளின் மத்தியில் எப்படி சாமுவேல் வளர்ந்தார். நம்பர் 1, லாசஸ் ஆஃப் லவ். சாமுவேல் தன் இளம் வயதில் அன்பை இழந்தவர். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 சாப்டர் 24 வசனம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு பொருத்தனையில பிள்ளையே இல்லாத தாய், பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளை பால் மறந்த அந்த சின்ன வயசுலயே தன் தாய் தேவனிடத்துல சொன்னது போலவே அந்த குழந்தைய கொண்டு போய் தேவாலயத்தை விட்டுட்டா. அந்த பிள்ளை தேவாலயத்தில் இருக்குது. கவனிங்க வாலிப பிள்ளைங்களே, பிளீஸ், இந்த 7 குறிப்புல ஒரு குறிப்பாவது உங்க இருதயத்துல போகணும்.
7 குறிப்புகள் சூழல் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சூழலா இருக்கலாம். ஆனால் இந்த 7ம் சாமுவேல் வாழ்க்கையில் முக்கியமான இழப்புகள். முதல்ல அவங்க அம்மா எடுத்து போய் அவங்க ஆலயத்தில் விட்டுட்டாங்க. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். போதும். அதுக்கு பிறகு அன்னாளுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. சாமுவேல் பிறந்த பிறகு ஒரு பிள்ளைய கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுட்டா. அந்த பிள்ளை அங்க இருக்குது. பிள்ளையாண்டான் தேவாலயத்தில் இருக்கிறான். அம்மா தாய், பெற்றெடுத்த தாய் தூரத்துல வீட்டில் இருக்கிறா. இந்த பிள்ளை தன் அம்மாவுக்காக ஏங்கி இருக்கும் இல்லையா? யோசித்து பாருங்க, சாமுவேல் எப்படியெல்லாம் யோசித்திருப்பாரு. அம்மா இல்ல, இங்க சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. அவர் இருந்த தேவாலயத்துல ஒரு கிழவன், அவனுடைய குடும்பம், இந்த குழந்தை, இந்த சின்ன பையன் வளர்ந்து அங்கேயே இருக்கிறான். இந்த இடத்துல அவருக்கு 12 வயசு இருக்கும்னு ஜோசிபஸ் ஆக்கியோன் சொல்றாரு, ஆராய்ச்சியாளர். ஒரு சின்ன பிள்ளை அம்மாவின் அன்புக்காக எப்படியெல்லாம் ஏங்கி இருக்கும். ஆனா அந்த அன்பு அவனுக்கு கிடைக்கல. ஒவ்வொரு முறையும் அந்த தாய் அந்த பிள்ளைய நினைச்சிருப்பா. அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் அம்மான்னு கூப்பிட அங்க அம்மா இல்லை. பெரிய அன்பின் இழப்பு இது. அம்மான்னு கூப்பிட பிள்ளைக்கு அம்மா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சாமுவேல் தனித்து இருக்கிறாரு. அதை எப்போது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பிள்ளை சின்ன வயசுல இருந்து பெத்த அம்மாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு அதே ஊர்ல கொஞ்ச தூரம் தள்ளி தனித்து தேவாலயத்துல போய் பணிவிட வேலை செய்யற பிள்ளையா இருந்தா அந்த தாயின் உள்ளம் எப்படி இருக்கும், அந்த பிள்ளையின் உள்ளம் எப்படி இருக்கும்? சாமுவேல் அன்பை இழந்திருந்தான். அது மட்டும் இல்ல, அன்னாளுக்கு 5 பிள்ளைங்க. அந்த 5 பிள்ளைங்க பிறந்தப்ப சாமுவேல் தனித்து தேவாலயத்தில் இருந்தாரு. என்ன யோசிச்சிருப்பாரு? நம்ம தனியா இருக்கிறோம்ல, நம்ம கூட யாரும் இல்லை, நம்ம கூட கூட பிறந்தவங்க கூட யாரும் இல்லை, இல்ல அண்ணான்னு கூப்பிட யாரும் இல்லை, தம்பின்னு கூப்பிட யாரும் இல்லை. அண்ணாளுடைய பிள்ளைங்க 5 பிள்ளைங்கள் கூட அந்த சிப்ளிங்ஸ் லவ் சாமுவேலால என்ஜாய் பண்ணவே முடியல. அருமையானவங்களே, நீங்க அன்பை தேடுறவங்களா? எல்லார் வாழ்க்கையில அவர்கள் வயசுக்கு ஏத்த அன்பின் ஏக்கம் இருக்குது. பலரால இந்த சூழல்ல இருந்து வெளியே வரவே முடியல. ஐயோ, என்ன நேசிக்க யாருமே இல்லை, எல்லாம் என் பணத்துக்காக நேசிக்கிறாங்க, அதுக்குதான் என்ன வச்சிருக்கிறாங்க, வேலைக்காக வச்சிருக்கிறாங்க, அப்படிதான் சொல்றாங்க. ரியல் லவ், ரியல் அன்பு, நீங்க தேடும் அந்த ரியல் லவ் உங்களுக்கு இன்னும் வரல. அந்த அன்புல இன்னும் உங்களுக்கு திருப்தியும் இல்லை. லவ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அவர் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு. இது ஏதோ ஒருத்தருக்காக லவ் ஃபெயிலியர் இல்ல, எவ்ரிஒன் நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட அன்புக்காக ஏங்குறோம். நீங்க இப்ப அம்மா அப்பா கூட இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அன்புன்னு ஏக்கம் வரல. உங்க அம்மா அப்பா உங்களை நல்லா வச்சதுனால, நல்லா படிக்க வச்சதுனால, எல்லா தேவைகளையும் சொன்னதுனால, கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த லாங்கிங் பத்தி தெரியாது. இட்ஸ் பெயின்ஃபுல் லாங்கிங், பெயின்ஃபுல் லாங்கிங். தோ சாமுவேல் அன்பை இழந்தாரு. இந்த சூழல்ல அவர் என்ன பண்ணாரா? எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சாமுவேல் என்ன பண்ணாரா? அவர் தேவனுடைய சமூகத்துல போய் இருந்தாரா. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அவனுக்கு பாருங்க, யாரும் இல்ல, அன்பு இல்ல, அன்பு இல்ல, அன்பு காட்ட அம்மா இல்ல, அப்பா இல்ல, சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க இல்ல. ஆனால் அவன் தன் இருதயத்தை
கர்த்தருடைய சந்நிதியில திருப்பிட்டானா. இழப்புகளின் மத்தியில ஒருவன் எப்படி ஆண்டவருக்காக நிற்க முடியும்? சாமுவேல் சொல்லி கொடுக்கிறாரு, நீ அன்பு தேடுறியா? அன்பு கிடைக்கலையா? உன் லைஃப்ல ரொம்ப வெறுமையா இருக்கிறியா? விரக்தியா இருக்குதா? ஆர் யூ லாங்கிங் ஃபார் லவ்? அது கிடைக்கலனா கவலைப்படாத, தேவ சமூகத்துக்கு போ. அங்க கடவுளுடைய சமூகத்துல சன்னதியில உட்கார்ந்து அவர் அன்பை பாரு. அப்போ இந்த மனுஷ அன்பெல்லாம் உனக்கு ஒன்னும் பெருசா தெரியாது. இன்னொரு இடம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டிருந்தான். இடம் பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற இடம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய விளக்கு. ஒரே வசனத்துல 3 வேர்டு திரும்ப திரும்ப வருது. தேவனுடைய பெட்டி, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய விளக்கு பிளஸ் சாமுவேல் படுத்து கொண்டிருந்தானா. அன்பில்லாத ஒரு சூழலை அவன் எப்படி தனக்கு அன்புக்குரியதா மாற்றிக்கொண்டான் பாருங்க. அவன் தேவனை நேசித்ததுனால தேவாலயத்துல போய் படுத்து கொண்டான். அவன் தேவனுடைய அன்பை அறிஞ்சதுனால தேவனுடைய அன்பே போதும் அப்படின்னு நினைச்சானா. பிரியமானவங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க தேடுற உண்மையான அன்பு தேவனுடைய சமூகத்திலையும் தேவனுடைய அருகிலும் தான் இருக்குது. மனுஷங்கிட்ட இல்ல, யாருக்கிட்டையும் கிடைக்காது, தேவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வெறுமையா இருக்கிற உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்துல உட்கார்ந்து அன்புனால நிரப்பிக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்க வளரக்கூடிய ஒரு சூழல். இல்லாட்டி விரக்தியிலே விழுந்துருவீங்க, விரக்தியிலே விழுந்துருவீங்க. ஒரு பக்கம் தேவனுடைய பெட்டி, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய விளக்கு, அங்கேயே படுத்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சாமுவேல் கேட்டாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. தேவனோடு கூட நெருங்கணும்னா மனுஷ சத்தம் இல்லாத பொழுது தேவன் கூப்பிடுகிற சத்தம் உண்டாகுது. கடவுள் பேச விரும்புறாரு. உலகத்திலேயே பெரிய அன்பு இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. இந்த அன்பின் சத்தத்தை நீங்க கேட்கணும்னா அவர்கிட்ட வரணும், அவர் இடத்துல வரணும். தூரத்துல இருந்தா அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இயேசுவின் சீடர்கள்ல ஒருத்தன் பேர் யோவான். அவன் இருந்தவங்களே சின்னவன். அவன் இயேசுவின் மார்புல சாய்ந்து கொண்டிருந்தான். கடைசி ராபோஜன பந்தியில கூட இயேசுவின் மார்புல சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் இயேசுவுக்கு பிறகு ஊழியம் செய்த பொழுது அன்பை பத்தி அதிகமா எழுதினான். யோவான் நிருபங்கள் எல்லாம் அன்பை பத்தி சொல்லுது. நீங்க அன்பை தேடுறவங்களா இருந்தா அது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தேவனை பாருங்க, இயேசுவிடம் வாங்க, உங்க அன்பு அங்க கிடைக்கும். இயேசு அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவை போல உங்கள் இருதயத்தை அன்புல நிறைக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது. மனுஷனை நம்பாத, வாலிப பையனை நம்பாத, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை நம்பாத, டியூட்டியில இருக்கிற கூட இருக்கிற வாக்கு கொடுத்தவங்களை நம்பாத. இயேசுவின் அன்புதான் உன் வெறுமையை நிரப்பக்கூடிய ஒன்று. சாமுவேல் தன் இருதயத்தை அப்படி தேற்றிக் கொண்டார். நம்பர் 2, losses of life. சாமுவேல் வாழ்க்கையில அவர் சின்ன வயசா இருக்கிறப்பவே ரொம்ப மரணங்களை கண்கூடா பார்த்தவர். லாசஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. ஒரு வாலிபன் தான் இருக்கிற இடத்துல இருந்த எல்லாரும் இறந்துட்டா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த இடத்துல நடந்துச்சு. 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். இஸ்ரவேல்ல 30,000 காலாட்கள் இறந்துட்டாங்க. பெரிய லாஸ். இது சாமுவேலுக்கு தெரியும். அதே சாப்டர்ல
இன்னொரு லாஸ் சொல்லுது 11th verse. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் ஆண்டார்கள். ஓப்னி பினகாசு ஏலியுடைய பிள்ளைங்க, அவங்க மாண்டுட்டாங்க. டெத் நம்பர் 2. டெத் நம்பர் 3 18ஆம் வசனம். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்துலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். டெத் நம்பர் 3 ஏலி இறந்துட்டாரு. டெத் நம்பர் 4 20ஆம் வசனம். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். டெத் நம்பர் 4 மிஸ்ஸஸ் பினகாஸ். எப்பக்கத்துல திரும்பினாலும் மரணம், இழப்பு. எப்படி ஒருத்தன் வளர முடியும்? இந்த சூழல்ல எப்படி ஒருத்தர் ஆறுதலா பலனா சந்தோஷமா வாழ முடியும்? இப்படி ஒரு நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிச்சிருப்பீங்களா? நாம பிடிச்சிருப்போமா? ஆண்டவர் மேல பக்தி வச்சிருப்போமா? இழப்பு என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த பையன் எப்ப இந்த இடத்துல வந்தானோ அப்பவே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கெட்ட நேரம். அவன் வந்தான், இவங்களை சாகடிச்சுட்டான். அவன் வந்தான், இவங்க வேலையை எடுத்துட்டான். அவன் வந்தான், இவங்களை சாவடிச்சுட்டான். இவன் வந்ததுல இருந்தே சாவு. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. லாசஸ் ஆஃப் லைஃப் இருக்கு பாருங்க, பெரிய லாஸ். இந்த சாப்டர் முழுசும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இறந்துட்டாங்கல்ல. இந்த சூழல்ல சாமுவேல் எப்படி தன்னை ஒரு விசுவாச பிள்ளையா, ஒரு தேவ பிள்ளையா, கடவுளுடைய பிள்ளையா எப்படி நிறுத்தினாரு? சாமுவேல் வளர்ந்தான். இந்த சூழல்ல எப்படி வளர்ந்தான்? சாமுவேல் எதுவும் பேசல, சைலண்டா இருந்தாரு. இந்த சாப்டர்ல சாமுவேல் எதுவும் பேசினதா? எதுவுமே சொல்லப்படல. சைலண்ட், மௌனமா இருந்தார் பாருங்க. மௌனமா இருப்பது கூட உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. ரொம்ப லாஸ். இனி என்ன சொன்னாலும் ஒண்ணு நடக்காது. அப்படி இருக்கிறப்போ எவ்வளவு மரணம். அப்படி இருக்கிறப்போ இனி என்ன சொல்லுவோம், என்ன கேள்வி கேட்போம்? புரியவே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இத்தனை மரணம்? நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு தெரியல, என் வீட்டில் ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சு? ஏன் எங்க அம்மா அப்பாவுக்கு நடந்துச்சு? ஏன் என் பிள்ளைக்கு நடந்துச்சு? ஏன் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? எதுக்கு இந்த வியாதியில செத்து போனாங்க? எப்பக்கத்துல திரும்பினாலும் ஒரு பக்கம் அம்மாவை இழந்திருப்பீங்க, அப்பாவை இழந்திருப்பீங்க, சகோதரனை இழந்திருப்பீங்க, பிள்ளைய இழந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நபரா நீங்க? இழப்பின் மத்தியில ஒரு விசுவாச வாழ்க்கைய வாழ முடியாதபடி யோசிக்கிறீங்களா? மரணங்கள் உங்களை சுத்தி இருக்கிறப்ப, சோக நிகழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்தப்ப, உங்களை சந்திச்சப்ப, தேவ பிள்ளையா உங்களால நிக்க முடியாம, பதில் சொல்ல முடியாம, கேள்வி கேட்டா விட கிடைக்காதப்போ என்ன பண்ணீங்க? தோ சாமுவேல் சொல்லி கொடுக்கிறாரு, பி சைலண்ட். பதிலே தெரியல, சைலண்ட். விசுவாசிகளே, மௌனம் என்பது அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். எல்லாத்தையும் யோபு இழந்தப்ப மௌனமா இருந்தாரு. மௌனம் ஒரு பெரிய காரியம். அது உங்கள் வாழ்க்கையில சகிப்பு தன்மை, பொறுமை, இவைகளெல்லாம் கூட்டி, தேவனே என்னை பாரும், என்னை பாரும்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவது. எரேமியா படாத பாடுகள் இல்லை, தாவீது படாத அலைச்சல்கள் இல்லை. இவைகளின் மத்தியில தங்கள் மௌனங்களை சிலர் ஜபங்களா மாத்தினாங்க, சிலர் பாடல்களா மாத்திட்டாங்க. தங்கள் மௌனங்களை பாடங்களா எழுதி வச்சாங்க. தங்கள் பாடுகளை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு பதில் தேவனிடத்துல சொல்றதுக்கு அவங்க முயற்சித்தாங்க. அந்த எரேமியா புலம்பல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புலம்பல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27-28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். What is this silence? இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு அறிவுரை சொல்றவர் சொல்றாரு. இத அவரே உன் மேல வச்சாரு அப்படின்னாவது நினைச்சு மௌனமாயிரு. யுவர் சைலன்ஸ் shows your faith.
உங்க அமைதி, மௌனம், இப்படிப்பட்ட சூழல்ல உங்க விசுவாசத்தை காட்டுது. உங்க விசுவாசத்தை காட்டுது. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க எப்படி ஆண்டவருக்காக நிக்கிறீங்க, எப்படி நிக்க முடியும் என்பதை சொல்லுது. சாமுவேல் இந்த சூழல்லையும் ஆண்டவருக்காக நின்னாரு, வளர்ந்தாரு, சாட்சியா இருந்தாரு. அப்படிப்பட்ட இழப்புகளை சந்திச்சவர். நீங்களும் அப்படிப்பட்ட இழப்புகளை சந்திச்சிருந்தா ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு, கவலைப்படாத, தேவன் தான் உனக்கு இதை அனுமதிச்சாருன்னு நீ நினைச்சினா மௌனமா இரு, மௌனமா இரு, அவர் பார்த்து கொள்வார். இதுதான் சாமுவேல் கற்றுக் கொடுக்கிற பாடம். நம்பர் 3, லாசஸ் ஆஃப் ஆர்க், பெட்டியின் இழப்பு. தேவனுடைய பெட்டியை இழந்துட்டாங்க. இந்த சூழல்ல சாமுவேல் ஆண்டவருக்காக நின்னாரு. கவனிங்க, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். ஃபெயிலியர் ஆஃப் ஃபெய்த், தப்பான விசுவாசத்தினால பண்ண ஒரு ஃபெயிலியர். பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல இஸ்ரவேலர் தோற்று போறது போல தெரியுது. உடனே மூப்பர்கள்லாம் சொன்னாங்க, எங்க எங்க தேவாலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை யுத்த காலத்துக்கு கொண்டு வாங்க, அந்த பெட்டி வந்துச்சுன்னா இந்த பெலிஸ்தியரை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பா கவுன்சில் கொடுத்தாங்க பாருங்க. இந்த கவுன்சில் அவங்களுக்கு ஃபெயிலியரை உண்டாக்குச்சு. ராங் கவுன்சில்ல உங்களுக்கு தவறா ஆலோசனை சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க நஷ்டப்பட்டது உண்டா? இன்னும் அதுல இருந்து நீங்க எழும்பல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு செஞ்சீங்க, அவங்கள பார்த்து செஞ்சீங்க, இது செஞ்சா ஜெயிச்சிருவோம், வளர்ந்துருவோம், பெருகிடுவோம், கை கூடும், பெஸ்ட் ஆயிடும் அப்படின்னெல்லாம் செஞ்சு அது லாஸ் ஆகிறப்ப இப்ப கையை சுட்டுக்கிட்டு சொல்றோம், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன்னு. இப்படி ஒரு சூழல் சாமுவேல் காலத்துல உண்டாச்சு. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, பெட்டியை யுத்த காலத்துக்கு கொண்டு வந்தா நம்ம ஜெயிச்சிருவோம் நாங்க பாருங்க. இப்ப பெலிஸ்தியர் பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க, லாஸ் ஆயிருச்சு. சொந்த ஊர்ல தேவனுடைய பெட்டி இல்ல, தேவாலயத்துல தேவனுடைய பெட்டி இல்ல, எதிரிகள் ஊர்ல இருக்குது. இந்த பெட்டி இல்ல, ஊர் ஊரா போகுது. 7 மாசம் பெலிஸ்தியர்களுடைய ஊர்ல இருந்து இருக்குது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படி சொல்லுது. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியர்களிடம் 7 மாதம் சுற்றி திரியுது. அது ஊர் ஊரா போகுது. அஸ்தோத்துக்கு போகுது, காத்துக்கு போகுது, எக்ரோனுக்கு போகுது, அதுக்கப்புறம் பெர்சிமேசுக்கு வருது. பாருங்களேன், சாமுவேல் அந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. எப்படி யோசித்திருப்பாரு, ஆண்டவரே இந்த பெட்டிக்கு முன்னாடி தானே நான் படுத்திருந்தேன், இப்ப அந்த பெட்டி இல்ல ஆண்டவரே, எதிரிகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே இந்த பெட்டி இருந்திருந்தா நாங்க தினந்தோறும் நான் உமக்கு விளக்கேத்தி இருப்பேன் ஆண்டவரே. நான் படுத்திருந்த இடம் உங்க பெட்டி இருந்த இடம் ஆண்டவரே. இப்ப பெட்டி இல்லையே ஆண்டவரே, தப்பா முடிவு பண்ணிட்டாங்களே, தப்பா முடிவு பண்ணி பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே. லாசஸ், பெயின்ஃபுல் தாட்ஸ், வலி நிறைஞ்ச யோசனைகளாலே தினந்தோறும் ராத்திரியில நீங்க தூங்க போறீங்களா? சாமுவேல் பெட்டியினிடம் படுத்துக் கொண்டான். அவர் படுக்கிற இடம், இருந்த இடம் எல்லாமே அந்த பெட்டிக்கு அருகில. ஆனா இப்ப பெட்டி இல்ல, பெரிய லாஸ். இழப்புகளின் மத்தியில ஒரு விசுவாசி தேவனுடைய பெட்டியை இழந்த பிறகு அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? மனதை தேற்றிக் கொள்றான், மனதை தேற்றிக் கொள்றான். அவன் வளர்ந்தான், தேற்றிக்கொண்டு வளர்ந்தான், ஸ்திரத்தன்மையா வளர்ந்தான், விசுவாசத்துல வளர்ந்தான், உறுதியா வளர்ந்தான். இவ்வளோ இழப்புகளின் மத்தியிலும் சாமுவேல் வளர்ந்தாரு. அப்போ as a believer உங்க வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன் வரப்ப, உங்க வாழ்க்கையில இழப்புகள் வரப்ப, தோல்விகள் வரப்ப நீங்க சோர்ந்து போய் கீழே இறங்கிட கூடாது. அங்க எப்படி நிக்கணும் என்பதை கற்றுக்கொள்ளணும். தளர்ந்த கால்களை அவர்தான் நிறுத்த முடியும், தளர்ந்த கைகளை அவர்தான் நிறுத்த முடியும். தளராதபடி,
தள்ளாடுகிற முழங்கால்களை அவர்தான் நிறுத்த முடியும். மனம் பதறுகிறவளை பார்த்து எப்படி நீங்க பதறாது இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சகோதரர்களே, சகோதரிகளே, விசுவாச வாழ்க்கை என்பது பல நேரங்களில போராட்டங்களும் இழப்புகளும் தோல்விகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எல்லாருமே அதை சந்திச்சாங்க. டாப் லீடர்ஸ் எல்லாரும். மோசே சந்திக்காததா? ஆரோன் சந்திக்காததா? சாமுவேல் சந்திக்காததா? தாவீது சந்திக்காததா? யோசுவா சந்திக்காததா? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள் சந்திக்காததா? எல்லாருமே சந்திச்சாங்க. எஸ்ரா, நெகேமியா எல்லாம் சந்திச்சாங்க. யோபு சந்திச்சாங்க. எஸ்தர் சந்திச்சாங்க. எல்லார் வாழ்க்கையில ஒரு எதிர்ப்பு, கசப்பு, விரக்தி, வெறுமை, தோல்வி, பகை, போராட்டம் இவைகளின் மத்தியில எல்லாருமே ஜெயிச்சாங்களே. அப்போ your failures not your final. உங்க தோல்விகள் உங்களுடைய முடிவு அல்ல, உங்க முடிவு அல்ல. இதிலிருந்து எழும்ப முடியும் என்பதை சாமுவேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில பெட்டி இழந்தப்ப பெட்டிக்காக காத்திருந்தாங்க. எப்படியும் பெட்டி ஒரு நாள் வந்துச்சு. பெட்டி வந்தப்ப ஜனங்க ஆர்வத்துல பெட்டியை திறந்து பார்த்துட்டாங்க. அதுல ஒரு பெரிய இழப்பு. பரிசுத்தமான தேவனுடைய பெட்டியை நம்ம அசுத்தமா திறந்து பார்த்துட்டுமே, அவசரமா திறந்து பார்த்துட்டுமேன்னு பெரிய பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. 1 சாமுவேல் 6:16. இஸ்ரவேல் இடங்கள்ல பெட்டி வந்தப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சொரூபங்கள் ஆவன. ஆனாலும் பெட்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். 6:20. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெட்ஷிமேசின் மனுஷர் சொல்லி 7:1. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிலதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். ஒரு பெரிய லாஸ். பெட்டியே போயிடுச்சு. பெட்டி தான் அவங்களுக்கு பெரிய மகிமை, பேரு. அதுவே இழந்துட்டாங்க. இப்ப பெட்டி வந்துச்சு. பெட்டி வந்ததும் இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆர்வத்தில் ஆதங்கத்தில் திறந்து பார்த்துட்டாங்க. யாரெல்லாம் திறந்து பார்த்தாங்களோ அதில் 50,070 பேர் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோயோ அவசரப்பட்டு செஞ்சிட்டோம். இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்னால எப்படி நம்ம நிற்க முடியும் அப்படின்னு அவங்க வாயில அறிக்கை பண்ணாங்க. பாருங்க, அவங்க சொன்னது இந்த கோபக்கார தேவனுக்கு முன்னால அப்படி சொல்லலை. இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்னால எப்படி நிற்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பல இழப்புகள் வந்த பிறகுதான், ஓ தேவனே நான் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற பாடத்தை கற்பிச்சாங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, சாமுவேல் காலத்துல அவங்க பெட்டியை கொண்டு போய் அம்மினதாபின் வீட்டில் வச்சு அவங்க பையன் எலியேசரை பரிசுத்தப்படுத்திட்டாங்களாம். என்ன செஞ்சாங்க? வாழ்க்கையில தவறுகள் நடக்கிறப்ப செட்ரைட் பண்ணாங்க. இந்த செட்ரைட் பண்ணாததுனால தான் நம்ம இன்னும் ட்ராக்குக்கே வரல. இந்த மக்கள் பாருங்க, பெட்டி பெலிஸ்தியர் ஊர்ல இருந்து இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் புரிஞ்சிருச்சு. இனி இப்படி பண்ணக்கூடாது, பரிசுத்தமான தேவனுக்கு முன்னால விளையாடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்போ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பரிசுத்தம் பண்றாங்க. அதில் எலியேசரை பரிசுத்தம் பண்றாங்க. ஒவ்வொருவரும் வீட்டில் கற்றுக்கொண்ட பாடம் இதுவா தான் இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே இந்த பாடத்தை கத்திருக்கணும். ஒரு பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை நீ எப்பவுமே உன்னை பரிசுத்தமா வைத்துக்கொள். ஒவ்வொருவரும் எவ்ரிடே அததான்
உங்க வாழ்க்கையில முதல் டார்கெட். எவ்ரிடே மார்னிங் நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் வெளியே போறேன், என்னை பரிசுத்தமா காத்துக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். காலேஜுக்கு போறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட், ஒர்க் பண்றவங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, எங்க இருந்தாலும் உங்களுடைய பிரேயர் மார்னிங்ல, ஆண்டவரே இன்னைக்கு என்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு எலியேசரை பரிசுத்தம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே 50,000 பேர் இறந்துட்டான். இப்ப ஒவ்வொருத்தரும் பரிசுத்தம் பண்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. இழப்புகளின் மத்தியில எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும், நிக்க முடியும்? அசுத்தமான இந்த உலகத்துல பரிசுத்தமா எப்படி நம்மளை காத்துக்கொள்ள முடியும்? தோ சாமுவேல் கற்றுக் கொடுக்கிறாரு. எவ்ரிடே ஒரு ஹோலி லைஃப் வாழ்றதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி செய்யணும். இது ஒரு முயற்சி, எவ்ரிடே முயற்சி, எவ்ரிடே முயற்சி, எவ்ரிடே முயற்சி. பிகாஸ் யூ ஆர் a God son. நீ தேவனுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை. நீ பரிசுத்தமா இருக்கிறதுக்கு உன்னுடைய காரியங்களை தினந்தோறும் யோசிக்கணும். இது வேணாம், இது அசுத்தம், இந்த பாட்டு வேணாம், அசுத்தம், இந்த பிலிம் வேணாம், அசுத்தம், இந்த மூவில இதுல டூ மச் செக்ஸ் இருக்குது, இது என் கண்ணை அசுத்தப்படுத்தும், இது வேணாம், இதுல பொய் இருக்குது, வேண்டாம், பொய் பேசக்கூடாது, மற்றதை மாத்தி சொல்ல. இது ஒவ்வொரு நாளும் இருக்கிற சின்ன 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 செத்த ஈக்கள் உங்கள் வாழ்க்கையில அசுத்தத்தை கொண்டு வருது. பி கேர்ஃபுல். பரிசுத்தத்துக்காக தான் நாம முயற்சி செய்ய வேண்டியது இருக்கிறது. வேதம் சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்க கடவன். இட்ஸ் எவ்ரிடே டார்கெட். பிரதர், சிஸ்டர், யங் மேன், யங் கேர்ள், எவ்ரிடே டார்கெட். ஹோலி லைஃப் இஸ் அவர் டார்கெட். ஹோலி லைஃப் இஸ் அவர் எய்ம். தோ சாமுவேல் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை சேவிக்கல, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பரிசுத்தத்தை நாம் காண்பிக்க வேண்டியது இருக்குது. வார்த்தையால, பார்வையால, செயலால, சொல்லால, எண்ணத்தால, பேச்சால, ஒவ்வொன்றத்திலையும் காட்ட வேண்டியது இருக்கிறது. ஆர் யூ a holy person? holy believer? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட உங்க வாழ்க்கையில இன்னும் கட் பண்ணாத சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, சர்ச்சுக்கு வந்த பிறகு கூட இன்னும் சில காரியங்களை நம்ம விடல. ஹோலி லைஃப். சாமுவேல் அதை செஞ்சாரு. லாசஸ். நம்பர் 4, லாஸ் ஆஃப் க்ளோரி, மகிமையின் இழப்பு. இங்க பாருங்க, 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டான். சாமுவேல் காலத்துல நடந்தது. ஒரு பெரிய மகிமை இருந்துச்சு, அது தேவனுடைய பெட்டியா இருந்துச்சு. இப்போ அந்த மகிமை போயிடுச்சுன்னு ஒரு பெண் சொல்றா, நிறைமாத கர்ப்பிணி சொல்றா, சாகரத்துக்கு முன்னால சொல்றா, அவள் பிள்ளை பெற்றெடுக்கிற அந்த பிள்ளையின் மேல கூட அவ கவனம் இல்லையா. என்னை ரொம்ப யோசிக்க வச்சது, கேரக்டர் ஸ்டடியில இப்படிப்பட்ட சில காரியங்கள் ஆட்கள் கூட ரொம்ப யோசிக்க வச்சிருக்கிறாங்க. கேரக்டர் ஸ்டடி இஸ் நாட் ஈஸி திங். ஒருத்தரை பத்தி பேசணும்னா அவங்கள ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அவங்கள பத்தி பேசக்கூடிய அறிவும் ஆற்றலும் கிருபையும் அபிஷேகமும் அனுபவமும் இருக்கணும். அப்பதான் இவ்வளவு செய்திகளை கொண்டு வந்து அவங்கள பத்தி பேச முடியும். ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு இவ்வளவு செய்தி இருக்குது. உங்களை பத்தி, என்னை பத்தி இவ்வளவு செய்தி இருக்குதா? இருந்தாலும் யாருன்னா பேசுவாங்களா? பேச முடியாது. கேரக்டர் ஸ்டடி நம்ம வாழ்க்கையில பல செய்திகளை சொல்லி கொடுக்குது. சாமுவேல் வாழ்க்கையில ஒரு இழப்பு, அது மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சுன்னு அந்த பெண் சொன்னார்.
அந்த பெண்ணை கவனிச்சிங்களா? சூழல், புருஷன் இறந்துட்டான், ஆனால் அவள் கர்ப்பிணியா இருந்தா. ஒரு கர்ப்பிணி பிரசவிக்கிற நேரத்துல மரண செய்தியை கேட்டா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. நிறைமாத கர்ப்பிணி பிரசவ வலி இருக்கிறப்போ, பிரசவ வலியிலேயே உங்க மாமனார் இறந்துட்டாரு, உங்க புருஷன் இறந்துட்டான் அப்படின்ற செய்தி வந்தால் அந்த செய்தியை கேட்கிற ஆட்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்த அந்த பெண் அதை சிந்தை வைக்கவில்லையா, அதுல யோசனையே வைக்கலாம். அதை பத்தி அவ மைண்ட் பண்ணல. அவள் கவனம் எல்லாம், ஐயோ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சே அப்படின்னு கத்துறா, அழறா. அருமையானவங்களே, இந்த இருதயத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆண்டவருடைய மகிமையை பற்றி வாஞ்சிக்கிற ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கைய எவ்வளோ அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணம் இருந்தா, தான் புருஷன் மரணம், மாமனார் மரணம், கர்ப்பவலி, தன்னுடைய மரணம் கூட அவளுக்கு பெருசா இல்ல. இஸ்ரவேல்ல மகிமை, அதுதான் எங்க மகிமையா இருந்துச்சுனால அதைத்தான் அவள் பெரிதா நினைச்சா. இப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு நகைக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் சாதாரண காரியத்துக்கும் உங்க கவனம், உங்க சிந்தை நிரம்பி இருக்குது. சின்ன சின்ன காரியம், மண்ணான உலகத்துக்கான காரியம், நீங்க கேட்கறது, விரும்புறது, பார்க்கறது, ரசிக்கிறது எல்லாம் மண்ணானது. உங்க வீட்டில் வந்த சண்டைகள் எல்லாம் இந்த மண்ணான பொருளுக்கு. இந்த பெண் இல்ல, தான் வழியில தன் கணவனை இழந்ததை தெரிஞ்சிட்டு, மாமனாரை இழந்ததை தெரிஞ்சிட்டு, தானும் சாக போறான்னு தெரிஞ்சிட்டு, எனக்கு அதுபாக ஞாபகம் இல்லை, இஸ்ரவேலின் மகிமை போயிடுச்சு அப்படின்னு துடிக்கிறான். இப்படிப்பட்ட நபர்கள் தான் தங்கள் கஷ்டமான காலத்துல ஆண்டவருக்காக நிற்க முடியும். இப்படிப்பட்ட இருதயம் கொண்டவங்க, விசுவாசம் கொண்டவங்க, இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஆண்டவருக்காக வாழ முடியும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒருவேளை அவங்க புருஷனுக்காக அப்படி சொல்லியிருப்பாளோ, அவங்க புருஷனை ரொம்ப மகிமையா நினைச்சிருப்பாளோ? இல்ல, அவங்க புருஷன் அவன் வாழ்க்கையில நல்ல புருஷன் இல்லை. ஏலியன் பிள்ளைங்க நல்ல காரியத்தை செய்யல. ஆலயத்துக்கு வருங்கிற போகிற பெண்களை சந்திச்சாங்க, பலிகளையும் காணிக்கைகளையும் மிஸ்யூஸ் பண்ணாங்க. அது அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டுக்காரு செய்யறதெல்லாம் தப்பு, கணவன் மேல அவனுக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். அவன் சார்பா எதையுமே யோசிச்சிருக்க மாட்டா, ஏன்னா அவன் பண்றது தப்பு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பெண் தேவனுக்காக நிக்கிறா, தேவ மகிமைக்காக நிக்கிறா. அதுதான் அப்படி சொல்லலாம். ஒருவேளை அவங்க ஹஸ்பண்டுக்காக அப்படி சொன்னாலோன்னு இல்ல. கடைசி வசனம் திரும்ப சொல்லுது, அவள் தன் புருஷனுக்காகவோ மாமனாருக்காகவோ சொல்லல, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். ரிப்பீட் பண்ணுது வசனம். அவங்க மாமனாருக்காக அவ சொல்லல, புருஷனுக்காக சொல்லல. அவ கர்ப்ப பிறப்பு ஆண் பிள்ளைய பெற்றால, அது கூட அவளுக்கு சந்தோஷம் இல்ல. அவளுடைய மரண சோகம் என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டி மகிமை போயிடுச்சு இஸ்ரவேலை விட்டு. அதுதான் பிரியமானவங்களே, பக்தி வைராக்கிய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. சாமுவேல் வாழ்க்கையில 3 பெண்கள் மறக்க முடியாத பெண்கள். ஒன்னு அன்னாள், பெனினாள். இந்த பெனினாள் எப்பவுமே அன்னால துக்கப்படுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு அநேக பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, எப்பவுமே துக்கப்படுத்துறவங்க, சண்டை போடுறவங்க, சண்டைக்காகவே இருக்கிறவங்க. சில பெண்களால வீடுகளில சண்டைகள் நிரம்பி இருக்குது. பெணி நாட்கள் அதிகமா இருக்கிறாங்க வீடுகள்ல. இன்னொரு பெண் அன்னாள், அவள் எதையுமே பேசல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா, மௌனமா இருந்தா, அழுதா தேவ சமூகத்துல போய். இப்படிப்பட்ட பெண்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் அழுது கொண்டே ஆண்டவர் சமூகத்துல தங்கள் உள்ளத்தை உடைச்சி ஆண்டவர் இடத்துல எல்லாத்தையும் சொல்லி கர்த்தர் ஒருவர் தான் அடைக்கலம் வாழ்ற பெண்கள் இருக்கிறாங்க. 3வது பெண் மிஸ்ஸஸ் பெனகாஸ். இந்த மிஸ்ஸஸ் பெனகாஸ்ல அவள் சாக போற நேரத்துல கூட
தன்னை குறித்தோ தன் ஆண் பிள்ளையை குறிச்சோ தன் வீட்டில் இருக்கிற புருஷனை குறிச்சோ மாமனாரை குறிச்சோ பதவியை குறிச்சோ யோசிக்கல. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சேன்னு மனம் உடைஞ்ச ஒரு பெண். இப்படிப்பட்ட பெண்கள் வேதத்துல நமக்கு சவால்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் கவனிக்க வேண்டியது இருக்குது. உங்களால இப்படி சொல்ல முடியுமா? நீங்க எல்லாத்தையும் இழந்த பிறகு கூட நான் யாருக்காக வாழல, மகிமையான இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக, அவர்தான் என் மகிமை, அவருக்காக வாழ்ற. சாவே வந்தாலும் சாக போற நேரத்துல சொன்ன சாட்சி இருக்குது, ரொம்ப முக்கியமா இருக்குது. பெரிய லாஸ் ஆஃப் க்ளோரி. அதை சாமுவேல் உடைய இடத்துல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. நம்பர் 5, லாஸ் ஆஃப் சில்ட்ரன். சாமுவேல் வாழ்க்கையில தன் பிள்ளைகளை இழந்தார். வாசிங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். சாமுவேல் முதிர்வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பாருங்க, இது எவ்வளவு பெரிய லாஸ் சாமுவேலுக்கு, எவ்வளவு பெரிய பெயின்ஃபுல்லா இருக்கும் பாருங்களா. நம்ம நல்லா இருக்கிறோம், இவ்வளோ உண்மையா இருக்கிறோம், ஆனா நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லையே அப்படின்ற கவலை எவ்வளவு பேருக்கு இருக்குது. நான் பேசுற ஒவ்வொரு குறிப்பும் ஒரே ஆளுக்கு இல்லை, வெவ்வேறு சூழல்ல பலர் இருக்கிறீங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு ஒன்று அப்ளிகபிளா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒன்று யூஸ் ஆகாத இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவருக்கு இது தேவைப்படுது. நீங்க நல்லா இருந்து உங்க பிள்ளைங்க கெட்டு போயிட்டா அது உங்களுக்கு எவ்வளவு மனவேதனை. பெரிய லாஸ் சாமுவேலுக்கு. அது அவருக்கு பெரிய லாஸ், ஏத்துக்கவே முடியல. நாம இப்படி இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க பொருளாசை, பண ஆசை, லஞ்சம் வாங்குறாங்க, நியாயத்தை புரட்டுறாங்க. மேக்சிமம் அவங்க அப்பா சாமுவேல் அவங்கள நியாயாதிபதியா வாய்ப்பு கொடுத்து வச்சாரா, அந்த வாய்ப்பை பிள்ளைங்க யூஸ் பண்ணல. பிரதர் சிஸ்டர், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க நல்லா இருந்து உங்க பிள்ளைங்க பொருளாசையில விழாதபடி எப்பவுமே நீங்க கவனமா பார்க்கணும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது உங்க பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நீங்க கிறிஸ்துவ செல்வமா நினைக்கிறப்ப உங்க பிள்ளைங்க செல்வத்தை செல்வமா நினைக்க கூடாது, கிறிஸ்துவ செல்வமாவே நினைக்கணும். ஹல்லேலூயா, அப்படிதான் வேணும். ஒவ்வொரு புருஷன் மனைவி தம்பதிகளுக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் செஞ்சிருக்கலாம், ஆனா வாட் இஸ் யுவர் ட்ரெஷர் டு யுவர் சில்ட்ரன். பாருங்க, அவங்க அப்பா எவ்வளவு நல்லவரா இருந்தாரு, ஆனா அவங்க பிள்ளைங்க எவ்வளவு கெட்டவரா இருந்தாங்க. இது பெரிய லாஸ். இவ்வளவு சேர்த்து உங்க பிள்ளைங்க விசுவாச வாழ்க்கையில இல்லாம போயிட்டா அதுல என்ன லாபம்? ஒரு மனுஷன் தன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினா தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் சேர்த்து வச்ச பிறகு அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, ஆண்டவரை அறியல, பொருளாசையில விழுந்தாங்க அப்படின்னா என்ன லாபம்? நீங்க சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளில வளர்க்கும் போது இதுல கவனமா இருக்கணும். கிறிஸ்துவ கொடுங்க, கிறிஸ்து தான் கடைசி வரைக்கும், இயேசுதான் கடைசி வரைக்கும். பொருள் ஆசையில விழுந்த இந்த பிள்ளைங்க திரும்ப எழும்புல வாய்ப்பை இழந்துட்டாங்க. இந்த யோவேல், அபியா, சாமுவேல் பாருங்களேன், தனக்கு பின்னால 2 பிள்ளைங்களுக்கு தீர்க்கதரிசிகளுடைய பெயரே வச்சாரு. ஆனாலும் பிள்ளைங்க வாய்ப்புகளை இழந்துருச்சு. இந்த லாஸை காம்பன்சேட் பண்ண முடியாது. நீங்க எதை ஒன்றும் திரும்ப எடுக்கலாம், லாபம் வரல அப்படின்னா இந்த நஷ்டத்தை லாபமாக்கலாம். ஆனால் பிள்ளைகளை இழந்துட்ட பிறகு, விசுவாசத்தை இழந்துட்ட பிறகு, பிள்ளைகள் பின்மாறி போன பிறகு, உன் பிள்ளை குடிகாரனா ஆயிட்ட பிறகு, உன் பிள்ளை கெட்ட பேர் வந்த பிறகு, அவனை ஆத்துமாவை இழந்துட்டா எப்படி நீங்க காம்பன்சேட் பண்ண போறீங்க? எப்படி அதை நீங்க சமாளிக்க போறீங்க? அந்த இழப்பை எப்படி சரி செய்ய போறீங்க? அப்போ
இப்படிப்பட்ட சம்பவம் உங்க வாழ்க்கையில வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இது வந்த பொழுது சாமுவேல் என்ன செஞ்சாரு? சாமுவேலுடைய சாட்சியை பாருங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சாமுவேல் வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க. என்னை பத்தி சொல்லுங்க. யார் கையில நான் காசு வாங்கினேன், காணிக்க வாங்கினேன், பரிதானம் வாங்கினேன், யாருக்கு அநியாயம் செஞ்சேன்? நான் சின்ன வயசுல எங்க இருக்கிறேன், உங்கள யாராகலாம் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அந்த திரள் கூட்டம் மக்கள்ல ஒருத்தர் கூட எழும்பி நின்று அவர் மேல குற்றம் சொல்லாம, நீங்க அப்படி செய்யல, நீங்க அப்படி வாங்கல அப்படின்னு சாட்சி சொன்னாங்களா? இப்படிப்பட்ட இழப்புல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நிறைஞ்சவரா எழும்பி நின்னாரு பாருங்க. இப்படிப்பட்ட சாட்சி தான் இந்த வாழ்க்கை நமக்கு பாடத்தை கத்து கொடுக்குது. சாமுவேல் வாழ்க்கையில ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நீங்க அப்படி இல்லை சார், அப்படி இல்லை சார், வாங்கல சார் நாங்களாம். என்ன ஒரு ஸ்டார் மேன், எவ்வளவு ஒரு ஃபெய்த்ஃபுல் மேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு என் இருதயம் உங்களுக்காக வாஞ்சிக்குது. இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெறணும்னு என் இருதயம் விரும்புது. லாசஸ எப்படி சாமுவேல் சமாளிச்சாய் தன் வாழ்க்கையில நிரூபிச்சாரு. நம்பர் 6, லாஸ் ஆஃப் a லீடர். பெரிய சோகம் சாமுவேல் வாழ்க்கையில நடந்த அடுத்த இழப்பு. தலைவனை இழந்தான், அதாவது ஒரு ராஜாவை இழந்தான். ரொம்ப ஆச்சரியமா, ஆர்வமா, ஆசையா ஒரு ராஜாவை நியமிச்சாங்க. இஸ்ரவேல்ல பெரிய டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் நடக்கிற மாற்றங்களுக்கு சாமுவேல் ரொம்ப முக்கியம். நியாயாதிபதி காலத்தை முடிச்சிட்டு ராஜா காலம் வருதா, அந்த ராஜா காலத்துல முதல் ராஜா பெரிய ஆர்வம், பெரிய சந்தோஷம், பெரிய எதிர்பார்ப்பு. சவுல தெரிஞ்செடுத்து ராஜாவா அபிஷேகிக்கிறாரு சாமுவேல். ஆனால் அந்த சவுல் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத போயிட்டான். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய லாஸ், இருதயத்தில் எவ்வளவு பெரிய லாஸ் இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்தோம்ல அவரை, கடைசியில இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நபர் உங்களுக்கு ஏமாற்றத்தை உண்டாக்கி இருப்பாங்க. சாமுவேலுக்கு சவுல் ஏமாற்றினது போல வேற எதுவுமே ஏமாற்றம் அவருக்கு வரல. ஆரம்பத்தில் சவுல சாமுவேல் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாரு, அபிஷேகிச்சாரு, விருந்து கொடுத்தாரு, முத்தமிட்டாரு. மகனே நீ இஸ்ரவேல்ல பேர் பெற்று விளங்குவான்னு வழி அனுப்பி வச்சாரு. திரும்பவும் சவுல ராஜாவாக்கினாரு. அவனை சந்திச்சப்போ சவுல் முதல்ல பெலிஸ்தீரோட போரிட்டப்ப சாமுவேல் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு இவனே பலியிட்டுட்டான். அது அவருக்கு பெரிய கவலையா இருந்துச்சு, பெரிய லாஸ். 13ஆம் அதிகாரம் முழுசும் அப்படி சொல்லுது. யோசித்து பாருங்க, சாமுவேல் தான் சவுல அபிஷேகம் பண்ணி ராஜாவா நிக்க வச்சு சாட்சி சொன்னாரு. அதே சவுல் சாமுவேலை மதிக்கல. உங்கள அப்படிப்பட்ட நபர்களை சந்திச்சிங்களா? உங்களால உயர்ந்தவங்க, நீங்க ஹெல்ப் பண்ணவங்க உங்களுக்கு விரோதிகளா மாறி, உங்களுக்கு எதிர்ப்பா மாறி, உங்களுக்கு எதிர்ப்பாவே நடந்தவங்க உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கிறாங்களா? பிலீவரா இருக்கிறப்போ உங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாது. சாமுவேல் எப்படி தாங்கிக் கொண்டார் பாருங்க, பெரிய லாஸ் அது. அப்போ 13ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தியரோட போரிட்டப்ப
சாமுவேல் வரணும் அப்படின்னு சவுல் வெயிட் பண்ணவே இல்லை, பலியிட்டுட்டான். 15ஆம் அதிகாரத்துல சாமுவேல் சொல்லி அனுப்பினபடி சவுல் செய்யல. இது பெரிய லாஸ். இதுல இருந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அமலேக்கியரோட யுத்தம் பண்ண வேண்டிய சவுல் அமலேக்கியரை உயிரோட வச்சான். இது சாமுவேலுக்கு பெரிய கோபம், பெரிய லாஸ். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. போய் சாமுவேல் துக்கமா இருந்தாராம். இப்படிப்பட்ட பிரிவு நேரத்துல சாமுவேல் எப்படி ஃபெய்த்ல நின்னாரு, எப்படி காரியத்தை ஃபேஸ் பண்ணாரு, ஸ்டேபிள் ஆனாரு பாருங்க. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு 1 சாமுவேல் 15:35. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். லாசஸ் வரப்ப என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, சாமுவேல் துக்கமா இருக்கிறாராம். இது பெரிய துக்கம். அவர் மேல கோபமா இல்ல, துக்கமா இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு தலைவன் இப்படி போயிட்டானே. இந்த துக்கம் சாமுவேலை ரொம்பவே வருத்தத்துல ஆழ்த்துச்சு. ஆண்டவர் பேசுறப்ப சாமுவேலை பத்தி பேசுறது கவனிங்க. 16:1. இப்போ கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? God சொல்றாரு சாமுவேலை பார்த்து, சாமுவேல் சாமுவேல் நீ எவ்வளவு நாள் துக்கமா இருப்ப? எனக்கு இந்த வசனம் படிக்கிறப்பெல்லாம் அதிர்ச்சியில அங்கேயே நிற்பேன் கொஞ்ச நேரம். அடுத்த வசனம் போக முடியாது. யோசிச்சு பாருங்க, as a believer ஒரு மனுஷன் பின்மாறி போயிட்டான்னா நம்ம யாராவது துக்கப்பட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு பின்மாறி போயிட்டாரு, விலகிட்டாரு, கிறிஸ்துவ விட்டு போயிட்டாரு, வந்த இடத்துக்கே போயிட்டாரு, திரும்பவும் போய் அதே மதத்திலேயோ அதே இடத்துலயோ சேர்ந்துட்டாருன்னு வைங்களா. என்னடா இது? அந்த ஒரு மனுஷனுக்காக சாமுவேல் துக்கப்பட்டாரா? காட் சொல்றாரு, சாமுவேல் எவ்வளவு நாள் அவனை நினைச்சியே வருத்தப்படுவேன். இது எப்படிப்பட்ட ஒரு துக்கமா இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு துக்கமா இருக்கும்? தேவன் சாமுவேலை பார்த்து, சாமுவேல் நானும் பார்க்கிறேன், நீ அவனையே நினைச்சு எவ்வளவு நாள் துக்கமா இருப்ப. போ, அடுத்த வேலையை செய். போ போ போய் ஈசாயின் மகன் இருக்கிறான், அபிஷேகம் பண்ணு அப்படின்றாராம். அருமையானவங்களே, தேவரே நம்ம துக்கத்தை விசாரிக்கிற அளவுக்கு நாம் துக்கமா இருக்க வேண்டியது இருக்குது. தேசம் அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேடுது. சபையில அப்படிப்பட்ட நபர்கள் வேணும். ஆத்மாக்களுக்காக துக்கப்படுறவங்க, பின்மாறி போனவங்களுக்காக துக்கப்படுறவங்க, கெட்டு போனவனுக்காக துக்கப்படுறவங்க, சீர்கெட்டவனுக்காக துக்கப்படுறவங்க, குடிகாரனுக்காக துக்கப்படுறவங்க, பாவிகளுக்காக துக்கப்படுறவங்க, சபையை விட்டு போனவங்க, கிறிஸ்துவை விட்டு போனவங்க, ஊழியத்தை விட்டு போனவங்க, இவங்களுக்காக பெரிய துக்கம் நமக்கு உள்ள இருக்கணும். சாமுவேல் அதை கத்து கொடுக்கிறாரு. ஃபைனலி சாமுவேல் வாழ்க்கையில சந்திச்ச லாஸ் ஆஃப் காட்லி நேஷன், ஒரு தெய்வீக தேசத்தை சாமுவேல் இழந்தாரு. இது பெரிய துக்கமா இருந்துச்சு. பாருங்க, சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இது பெரிய லாஸ். சாமுவேல் இவ்வளவு நாள் தேவன் நேர தேசத்தை ஆளும்படியான ஒரு வாய்ப்பை வச்சிருந்தாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, சாமுவேல் கேட்பாரு, சாமுவேல் போய் ஜனங்கிட்ட சொல்லுவாரு. ஏன்னா அவர் தேவனிடத்துல இருந்து வந்த செய்தியை ஜனங்க கேட்டாங்க. இப்ப ஜனங்க இல்ல, சாமுவேல் நீங்க வேண்டாம், உங்க பிள்ளைங்க வேண்டாம், எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, பெரிய லாஸ். இப்போ தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை தேசம் இழந்துருச்சு.
ராஜாக்கள் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு சொல்லி பாருப்பா சாமுவேல், உன் அபிப்பிராயத்தை சொல்லு. ராஜா வந்தா என்ன செய்வான்? தேவன் இல்லாத உங்க ஜனங்களை எடுப்பான், வரி கொடுப்பான், வரிய விதிப்பான், உங்க ஜனங்க மேல சுமையை சுமத்துவான், கஷ்டங்கள் எல்லாம் சொல்லு. தேவன் இல்லாத ஒரு தேசம் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு தேவன் சாமுவேலுக்கு சொல்றாரு. பெரிய லாஸ் இது. இந்த இடம் தான் இஸ்ரவேல்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். தேவனுடைய ஆட்சி நேரா அந்த தேசத்துல அந்த துண்டிக்கப்பட்டு ராஜாக்கள் ஆட்சி வந்துச்சு பாருங்க. இதுக்கு பிறகு சாமுவேல் நியாயாதிபதியா இருந்து தான் ஊழியத்தை முடிச்சாரு, தீர்க்கதரிசியா இருந்து முடிச்சாரு, ராஜாக்கள் கிட்ட தேசத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. இந்த டிரான்சிஷன், மாற்றம், லாசஸ், இஸ்ரவேலினுடைய கடைசி ராஜா வரைக்கும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இஸ்ரவேலுக்கும் கஷ்டமாச்சு. அருமையானவங்களே, தேசம் தேவனை விட்டு போவது பெரிய லாஸ். தேசத்துல நடக்கிற மாற்றங்கள், தேவன் இல்லாத மாற்றங்கள் பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். அது இந்த தேசமா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், உலகத்துல எந்த தேசமாகிலும் தேவனோடு இருக்கிற தொடர்பு அந்த தேசம் இழக்குமானால், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அந்த தேசம் இழக்குமானால் அந்த தேசம் சீர்கெட்டு போகும். என்னதான் பில்டப் பண்ணலாம், தேசத்தை வளர்க்க முடியாது. தேவன் இல்லாத தேசம் அது சீர்கெட்ட தேசம். தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் தேவனுடைய ஆசாரியர்களும் இல்லாத தேசம் ராஜாக்களால் ஆளப்படுமானால் அந்த தேசம் சீர்கெட்ட தேசமா இருக்கும். அப்போ சாமுவேல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? சரி, ஒரு ராஜாவை இழந்துட்டோம், ஒரு தேசத்தை இழக்க வேணாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு ஈசாயின் வீட்டுக்கு போறாரு. ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஒருவேளை நான் ஈசா வீட்டுக்கு போறது சவுலுக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவானோ அப்படின்னு. இல்ல, நீ போன்றாரு. தான் உயிரை பணயம் வச்சு தைரியமா புறப்பட்டு போறாரு. சவுலுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு போய் அங்க ஈசாயின் மகன் ஒருவனை அபிஷேகம் பண்றாரு. சாமுவேல் த பெஸ்ட் ஒரு லீடரை இஸ்ரவேல் தேசத்துக்கு கடைசியா கொடுத்துட்டு போறாரு. அந்த பெஸ்ட் லீடர் பேரு தாவீது. எதையெல்லாம் சவுல் காலத்துல இழந்தோமோ அதையெல்லாம் தாவீதின் காலத்துல பெற்றோம். சவுல் காலத்துல தேவ ஆராதனையை இழந்தோம், தேவ மகிமையை இழந்தோம், தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை இழந்தோம். தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவனுடைய ஆராதனை தாவீது கொண்டு வந்தார். தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி மக்களை உருவாக்கினார், துதி பாடல்களை உருவாக்கினார், ஜனங்களை தேவனுக்கு நேரா நடத்தினாரு. தேசம் தேவனை கண்டது, துதி பாடியது, மகிமையை கண்டது. தேசம் தேவனுக்கு நேரா நடத்தப்பட்டது. பெரிய லாஸ். ஆனால் அவைகளின் மத்தியிலே சாமுவேல் வளர்ந்தார். வந்ததெல்லாம் லாஸ், அவைகளின் மத்தியிலே சாமுவேல் நின்றாரு. பார்த்ததெல்லாம் லாசஸ், அவைகளின் மத்தியிலே சாமுவேல் தேவனுக்காக வாழ்ந்தாரு. அவர் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தான் நினைத்ததை செய்து முடித்தாரு. த லாஸ்ட் கிஃப்ட், தாவீது அபிஷேகம் பண்ணி சந்தோஷமா போறாரு. இனி ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை, நீர் தெரிந்து கொண்ட ஒருவனை நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், நீர் பார்த்து கொள்ளன்னு போனாரு. லாஸ்ட் வரைக்கும் சாமுவேல் தன் விசுவாசத்துல நின்னாரு, ஜெயிச்சாரு. இதுல இத்தனை இழப்புகள்ல ஒரு இடத்துல கூட சாமுவேல் தோக்கல, சோர்ந்து போல, சாமுவேல் தளர்ந்து போல. ஜெயிச்சாரு, சந்திச்சாரு, பார்த்தாரு, ஜெயிச்சாரு, இறுதி வரைக்கும் நின்னாரு. This is the lesson for you believer. இதுதான் உங்களுக்கும் பாடம். எவ்வளோ நடந்தாலும், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும், failure is not your final. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். ஆண்டவர் உன்னை தெரிஞ்செடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அதை மட்டும் நினைச்சுக்க, அதை மட்டும் மறந்துடாத. தாயின் கர்ப்பத்துல உன்னை முன் குறிச்சதுக்கு, உன்னை ரட்சித்ததுக்கு, உன்னை பேர் சொல்லி அழைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நீ எதையொன்னு இழந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை மட்டும் இழந்துடாத, இயேசுவை மட்டும் இழந்துடாத. இயேசுவே உன்னுடைய இழக்க முடியாத செல்வம். கரங்களை உயர்த்தி கொள்வோம், ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுங்க. இன்று ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசியிருந்தா, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, எல்லாரும் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. லார்ட், என்னையும் மாத்துங்க ஆண்டவரே. சாமுவேலை போல நான் தளராம எப்பவுமே உமக்காக நிக்கணும் ஆண்டவரே.
நான் தளராம நிக்கணும், வாடாத நிக்கணும், நான் சோர்ந்துராத நிக்கணும்பா. பரலோக பிதாவே, உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எங்கிருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசு ராஜா, அவர்களை பாரும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்களை பாரும், இழப்புகளை பாரும், தோல்விகளை பாரும், வருத்தங்களை பாரும், அவர்களை விட்டு போனவர்களை பாரும், அவர்களை கைவிட்டவர்களை பாரும். இவைகளின் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் எழும்பி நிற்பார்களாக. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இவர்களின் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் எழும்பி நிற்பார்களாக. இவர்கள் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுவார்களாக. இவைகளின் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நிற்பார்களாக. உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவளை ஆசீர்வதியும், அவளை காத்துக்கொள்ளும், அவளுக்கு மன தைரியத்தை தாரும், சரீர சுகத்தை தாரும், இருதயத்தில் அவர்களுக்கு வாஞ்சையை தந்து, தளர்ந்து போகாத விசுவாசத்தை தந்து, கர்த்தரை சேவிக்கிற ஆவியை தந்து, உம்மை மட்டுமே பிடித்துக் கொண்டு வாழ அவளுக்கு உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஜனத்தை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்து நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகம், வழி நடத்துதலும் கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.